ஒரு பிரபல ஹவாலா ஏஜென்ட் குருவி. அவர் ஆக்சுவலி ஹீஸ் குருவி. வெளிநாடுகளுக்கு அடிக்கடி போவார், வருவார், தங்கங்கன்னா எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆள். பிடிச்ச ஸ்டேஷனுக்கு வந்து தூக்கிட்டு போய் அவரை விசாரிக்கும் போது விசாரித்த உடனே இந்த மாதிரி ஒரு குருவியை பிடிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே திருமதி யமுனா தேவி தலையிட்டு அவரை ரிலீஸ் பண்ணதோடு விட்டுருந்தா கூட பரவாயில்ல, இது பெரிய சர்ச்சையாக இருக்காது. அந்த டிசி ட்ரிப்ளிகேனை குருவியோட வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு 4 மாதங்களுக்கு முன்பு ஒரு சென்னையில் ஒரு அருண் கமிஷனர் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதிகாரி நேற்று நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு அதிகாரி அழைத்து காலையில் இந்த தகவலை சொன்னார். ரொம்ப கேட்கறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. ஒரு பிரபல ஹவாலா ஏஜென்ட் குருவி. அவர் ஆக்சுவலி ஹீஸ் குருவி. வெளிநாடுகளுக்கு அடிக்கடி போவார், வருவார், தங்கங்கன்னா எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆள். இந்த குருவிகள் யார், எந்த விதமான பொருட்களை எடுத்து செல்லும் குருவிகள் என்பதெல்லாம் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும். நான் நேற்று பேசும்போது திரு அருண் அவர்களின் மனைவி திருமதி யமுனா தேவி அவர்கள் கஸ்டம்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸரு அண்டு கடைசியாக அவர் இங்கே அப்பலேட் ட்ரைபுனலில் இருந்தார். அதுக்கு பிறகு திருப்பதியில் ஜிஎஸ்டி அண்ட் எக்ஸைஸ் கமிஷனராக இருந்தார் என்று சொல்கிறேன். அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னை கஸ்டம்ஸுக்கு மாற்றலாகி வந்துவிட்டார். சென்னையில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு நீதிபதி வகிக்கக்கூடிய பதவியை அவர் வகிக்கிறார். காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்டர் தி ஸ்மக்லர்ஸ் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போ கஸ்டம்ஸ் உங்களோட ஒரு பொருளை அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதா இல்லையான்ட்டு அப்பீலுக்கு நீங்கள் இவங்ககிட்ட தான் போகணும். இவங்க காம்பிட்டன்ட் அத்தாரிட்டினா இவங்க தான் ஒரு பொருளை அட்டாச் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. ஸோ இந்த கடத்தலில் ஈடுபடுபவர்கள் குருவிகள் இவர்கள் அத்தனை பேரும் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் வருவார்கள். சென்னை திருவல்லிக்கேணி டிசியாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறார். அவர் ஒரு இரவு நேரம் அந்த திருவல்லிக்கேணியில் தான் அந்த லாட்ஜில் இந்த ஸ்மக்லிங் இது தொடர்பான வேலைகள்லாம் நடக்கும், உங்களுக்கு தெரியல. இது போல் திருவல்லிக்கேணியில் ஒரு ஸ்மக்லர் ஒரு குருவி ஒன்று இருக்கும்போது அந்த டிசி ட்ரிப்ளிகேன் பிடிச்சிட்டார். அவர் பிடிச்ச ஸ்டேஷனுக்கு வந்து தூக்கிட்டு போய் அவரை விசாரிக்கும் போது விசாரித்த உடனே இந்த மாதிரி ஒரு குருவியை பிடிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே திருமதி யமுனா தேவி தலையிட்டு அவரை ரிலீஸ் பண்ணதோடு விட்டுருந்தா கூட பரவாயில்ல, இது பெரிய சர்ச்சையாக இருக்காது. அந்த டிசி ட்ரிப்ளிகேனை குருவியோட வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. உளவுத்துறை அறிக்கை அளித்தாலோ முதல்வருக்கு இது தொடர்பான விவரங்கள் தெரிந்தாலோ நம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்சம் இருந்தால் ஒரு அதிகாரி இப்படி செயல்படுவார். இது இன்னொன்று எவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது பாருங்கள். கணவன் மனைவி 2 பேரும் அரசு அதிகாரிகள். ஒருவர் மத்திய அரசு பணியில் இருக்கிறார், ஒருவர் மாநில அரசின் காவல்துறை பணியில் இருக்கிறார். 2 பேரையும் ஒரே ஸ்டேஷனில் ஒரே சிட்டியில் பணியாற்ற அனுமதிப்பது எத்தகைய சிக்கலை ஏற்படுத்துகிறது. ஸோ ஏற்கனவே சென்னையில் இந்த அப்பலேட் ட்ரைபியூனலோட தலைவராக திருமதி யமுனா தேவி பணியாற்றிய போது எழுந்த ஊழல் புகார்களின் காரணமாகத்தான் அவர் திருப்பதிக்கே மாற்றப்பட்டார். 1 வருடத்தில் திருப்பி இந்த பதவிக்கு வந்துவிட்டார். இப்போது எத்தனை நாள் இந்த பதவியில் நீடிப்பார்? ஏன்னா இது 5 இயர் டென்யூர் போஸ்ட் 23 வந்திருக்காரு. எத்தனை நாள் இந்த பதவியில் நீடிப்பார் என்பது தெரியாது. இதையெல்லாம் உளவுத்துறை அறிக்கையாக போட்டு மத்திய உளவுத்துறைக்கு நாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்களில். ஏன்னா ஒரு ஆஃபீஸர் ஒரு தப்பு பண்ணுறாரு, இது எதையுமே உளவுத்துறை செய்வதில்லை. 2006-2011 ஆண்டில் ஒரு அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட சிறிய கட்சிகளோடு ஒரு பெரிய கூட்டணியை அமைக்காமலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை 3வது இடத்திற்கு மக்கள் தள்ளியதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த 2 மிக முக்கிய பிரச்சனைகள். ஒன்று சட்டம் ஒழுங்கு, இன்னொன்று மின்வெட்டு. அன்றைக்கு இருந்த அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தமிழகம் முழுக்க நில அபகரிப்புகள் நடந்தது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் நில அபகரிப்பு. திமுக போய் அச்சு பிடுங்குவாங்க நிலத்தை. இந்த நில அபகரிப்பு புகார்கள் பூதாகரம் அதைத்தான் கையில் எடுத்தாங்க ஜெயலலிதா. கையில் எடுத்து அந்த கோவையில் நடத்திய அந்த முதல் ஆர்ப்பாட்டத்தில் தான் சட்டம் ஒழுங்கை தான் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த சட்டம் ஒழுங்கை அவங்க அட்டாக் பண்ணி மிக தீவிரமாக அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பூதாகரமாக சட்டம் ஒழுங்கு மற்றும் மின்வெட்டை கையில் எடுத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் ஒரு மாபெரும் வெற்றியை அதிமுக தேமுதிக கூட்டணி 2011 பெற்றது. அதற்கு ஏற்றாற்போல் 2011 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலில் அவர் செய்த வேலை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நில அபகரிப்புக்கென்று ஒரு பிரிவை உருவாக்கினார். இன்னும் கூட சில இடத்துல இருக்குது, சில இடங்களில் டார்மெண்ட்டாக போயிடுச்சு, லேண்ட் கிராப் செல்லு. இதே போல் திமுக ஆட்சியை வீழ்த்துவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகத்தான் இருக்கும். அதற்கு முக்கிய காரணமாக இந்த அதிகாரிகள் தான் இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கும் நேயர்களுக்கும் ஒரு தகவலை சொல்லிடுறேன். இப்போது இந்த படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சென்னை மாநகர ஆணையர் அருண் அவர்கள் ஜிஆர் சுவாமிநாதனோட ஜட்ஜ்மெண்ட்டை மீறி அரெஸ்ட் பண்ணுறது எப்படி என்று சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். சிட்டி கமிஷனரோட
லீகல் அட்வைசர். இப்போ இந்த தருணத்தில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எதுக்கு? ஃபஸ்ட் அந்த பாலிமரில் அந்த இன்ஸ்பெக்டர் கௌசல்யா வீடியோ ஒன்று போட்டோம் அல்லவா, அந்த வீடியோவுக்காக இந்த மாதிரி என்னை பற்றி பேசிவிட்டார். கௌசல்யா வந்து டாக்டரை மிரட்டினது. ஸோ டாக்டர் வந்து அது தொடர்பாக பத்திரிகையாளர்கிட்ட பேசினது, பாலிமர் பத்திரிகையாளர்கிட்ட பேசினது. அது பாலிமரில் வந்து 10 நாள் ஆகுது, இன்னும் எஃப்ஐஆர் போடல. கௌசல்யா மேலே தான் அரெஸ்ட் பண்ணோம். நம்ம எப்படி கைது செய்வது என்று, அதாவது கைது செய்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுவாங்க. ஜிஆர்எஸ் ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதில் ஸ்பெசிஃபிக்காக யூடியூப்பில் பேசுனதுக்கு நீ அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக எழுதிட்டார். அப்படியே நீ கேஸ் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணினாலும் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு அதிலே சொல்லியிருக்கார். அதை சொல்லியிருக்காருல்ல, இவங்க தான் இப்படி தான் பண்ணுவாங்க, போலீஸுக்கு தான் வேலை. கீழமை நீதிமன்றங்கள் மெக்கானிக்கலாக வந்து உடனே ரிமாண்ட் பண்ணக்கூடாது, அவங்க கொண்டு வராங்க, நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறீங்க என்று அதிலும் உத்தரவிட்டிருக்காங்க. அதை மீறி எப்படி சிறைக்கு அனுப்புவது என்று இப்போது ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது சார், இப்போங்க சார், உங்கள் வீட்டில் வந்து சாக்கடை தண்ணி போடும்போதெல்லாம் திமுக அரசுக்கு தான் மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டுச்சு. ஸோ மீண்டும் நீங்கள் கைது செய்யப்பட்டீங்கன்னா இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு தெரியும், தொடர்ந்து மக்களுக்கு வந்து மக்கள் நலனுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோன்ற அடிப்படையில் திமுக அரசுக்கு தானே சார் மீண்டும் கெட்ட பேர். திமுக அரசை நடத்துறது இந்த அதிகாரிகள் தானே. முதல்வருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பார் என்ற அச்சம் இருந்தால் அருண் இதை செய்வாரா? அவருக்கு திருப்பி பேசிகிட்டு இருக்கிறான். அதுவும் நான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன்ட்டு வர சொல்கிறான், அரெஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த பார்த்துக்கலாம். இந்த சிஎம் தானே இந்த அலட்சியம். வந்து ஒரு இன்டெலிஜென்ஸு ஒரு ரிப்போர்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுது. சேலத்துக்கு போன ஃப்ளைட்டில் எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளை வந்து மாற்றி ஜெயப்பா நீ இங்கே உட்காரு என்று சொல்லி இங்கேருந்து சேலம் பயணிக்கும் வரை அவர் பக்கத்தில் அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்து புள்ள சரியான தத்தி தேரவே தராது, அடுத்து உங்கள் ஆட்சி தான், நான் உங்களுக்கு எல்லா தகவல்களையும் எடுத்து தர்றேன், அவர் சிஎம்க்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப மிக மோசமாக இருக்குது ஹெல்த்து, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுனே அவருக்கு தெரியல என்று பேசுகிறார் என்பது வெளியில் அரசல் புரசலாக கசிந்து உளவுத்துறையை விசாரிக்க சொல்லி உளவுத்துறை இண்டிகோ குரூவெல்லாம் விசாரிச்சிட்டாங்க. இண்டிகோ குரூ விசாரித்தா இன்னொன்று பின்னாடி பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் யாரோ எம்எல்ஏ, இவங்க எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு கேட்டுட்டு போகிறார். அண்ணன் பின்னாடி உட்காரணும்னு அவர் உட்காந்துருக்கார், அருண் வந்து உட்காந்துனா அவருக்கு காதில் கேட்குது. உளவுத்துறை இண்டிகோ குரூவை விசாரித்து சீட்டு மாதிரி உட்காந்தது உண்மைன்றது வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு சிஎம் மாற்றிருக்கணுமா இல்லையா? நல்ல சிஎம், நீ என்ன வேணாலும் பேசு, அது ஒன்றும் தவறு இல்லை. சீட்டு மாற்றிட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்காந்து உனக்கு என்ன பேச்சு, எதுக்கு சீட்டை மாற்ற நீ ஃபஸ்ட்டு? அருணுக்கு சொந்த ஒரு சேலத்துக்காக தான் வரும். அன்னைக்கே இவர் இதை செஞ்சுருக்கணும்ல. அப்போ அச்சம் இருக்குமா அதிகாரிகளுக்கு? அன்னைக்கு பண்ணல, ஏர் ஷோட்டத்துக்கு பண்ணல. இப்போ நீங்கள் கேட்டிங்களே, மாலத்தி கேட்குறாங்கல்ல சார் இவ்வளோ இதாகுது அரசுக்கு கெட்ட போகிறாங்கன்னு. அருணை மாற்றவே முடியாதுன்றது தானே இன்றைக்கி நிலமை. யார் சார் தடுக்கிறா? யார் தடுக்கிறான்னா ஃபஸ்ட்டு அருணை மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் முதல்வருக்கு வர வேண்டும் அல்லவா, அதற்கு அறிவு வேண்டும். நெக்ஸ்ட்டு இல்லை, இப்போ மாற்றணும் நான் போனால் யாராவது ஒருத்தங்க தடையாக இருப்பாங்கல்ல. யூசி இருக்கிறாரு. அப்புறம் எப்படி உளவுத்துறை வந்து இப்போ யூசி செந்தில்வேலன் அவர்கள்லாம் வந்து ஒரே டீம்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உளவுத்துறை எப்படி வந்து அருணுக்கு எதிராக ரிப்போர்ட் கொடுக்க முடியும்? அந்த விஷயத்தில் உண்மையை மறைக்க முடியாதல்லவா. கட்சிக்காரன் பின்னாடி போயிருக்கான், கட்சிக்காரன் போய் சொல்லிட்டான்ல அண்ணா இதானே நடந்துச்சுன்ட்டு. அப்போ விசாரிக்கிறாங்க. ஒரு சீட்டை மாற்றி பக்கத்தில் உட்கார்ந்தாருன்ற இந்த விஷயத்தை நீங்கள் உண்மை என்று எழுதித்தானே ஆக வேண்டும். புரியுதா டிஃபிகல்ட்டி? எழுதிட்டு என்ன சொல்லுவாங்க, சார் இவர் ஏதோ சும்மா வேற ஒரு காரணத்துக்காக உட்காந்து பேசியிருப்பாரு, மாற்ற வேண்டாம். எங்கள் ஊருக்கார் சார் மாற்ற வேண்டாம், இவங்க சொல்வது போல் இல்லை, அதில் உண்மை இல்லைன்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே தினேஷ் பக்கத்து மாவட்டம் நாமக்கல், சார் அப்படியா, ஓ சார் சொல்லிட்டாரா, அவ்வளவுதான்.